உங்களுக்குடா கலட்டிக்கிட்டு புடிச்சா தாண்டா சரியா வருவீங்க. பழனி பாபா ஐயாவை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பழனி பாபா ஐயாவே தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா அஹ்மத் அலி. ஆனா காலப்போக்குல இவரோட பேர் பழனி பாபா அவரே மாத்திக்கிட்டாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவரு பழனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு மாவட்டத்துல பிறந்ததுனால பப்ளிக் ஸ்பீக்கரா பொதுமக்களுக்காக இறங்கி மேடைகள்ல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வை பத்தி, ஜாதி பிரிவினை பத்தி, மத பிரிவினை பத்தி, எல்லா கொள்கையும் பத்தியுமே பாத்தீங்கன்னா மக்களுக்காக இறங்கி போராடி பேசின ஒரு தலைவர். அவருதான் அஹ்மத் அலி என்ற பழனி பாபா ஐயா பாத்தீங்கன்னா TMMK கட்சியோட தலைவரா இருந்திருக்காரு. அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தோட தலைவராகவும் ஜிகாத் கமிட்டிக்குள்ள இருந்திருக்காரு. பொதுமக்களுக்காக இறங்கி பேசின ஒரு மாபெரும் தலைவர். நம்மள நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பழனி பாபா ஐயாவோட ஐடியாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், தெளிவா இருக்கும், சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் மேடையில பேசுவாரு. மக்களாலே ஒரு போற்றப்பட்ட மாபெரும் தலைவர். இவர் அதிகமா எதுக்காக போராடினார்னா, யாரெல்லாம் மதத்தாலையும் ஜாதியாலையும் அரசியலையாலும் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் பேசினாரு. இவர் இந்த மாதிரி உண்மையை பேசுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. அதனால அவரை திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. இவரை கொலை செய்யற அளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு, இவரை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல பாட்டுன்னு போடுங்க. இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பழனி பாபா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருந்திருக்காரு. அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.